எலிசேனுடைய ஊழிய பங்கு வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தரால் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், ஆனால் சின்ன ஜனங்களையும் போய் நேசித்து போய் பார்க்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். மோசே மிகப்பெரிய அபிஷேகத்துடைய மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் வனாந்திரத்தை தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறதற்கு வனாந்திரம் மேல் என்று சொல்லி அரண்மனை வாழ்க்கை உதிரை தள்ளிவிட்டு வருகிறார். வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்திரத்திலே அவ்வளோ சீக்கிரமாய் வனாந்திரத்திலிருந்து விசுவாசிகள்னு சொல்லுவாங்க, எப்போ எனக்கு இந்த கஷ்டம் முடியும்? கன்னிகை பருவம் ஒரு வனாந்திரமாய் காணப்படும். குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த மகளுக்கோ அந்த மகனுக்கோ திருமணம் வாய்க்கவில்லை என்றால், ஐயா எப்பொழுது திருமணம் ஆகும் எல்லாரும் கேட்கிறார்களே. ஒரு நிந்த வனாந்திரம் என்றால் நீங்கள் மட்டும் இருப்பதில்லை, வனாந்திரத்தில் உங்களுக்கு கடந்து செல்ல வேண்டிய பாடங்கள் உண்டு, பாதைகள் உண்டு. அந்த வனாந்திர பாதையில் ஜெயித்து வருகிற பொழுது வயல்வெளி தானாய் திறக்கும். பட்டணத்தின்